ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் மந்த் நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிட போகிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் வெளியிட்டே இருப்பாங்க. அதில் நமக்கு டிசம்பர் 2024 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் ஜூனில் நடந்துச்சு. ரிசல்ட் வந்து நமக்கு டிசம்பர் அப்படின்னா ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ரிசல்ட்டா அப்படிங்கிறதான் யோசிச்சுட்டு இருந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அடுத்த மாதமே நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிட போகிறாங்க. சரிங்களா? ஸோ கட்டாயமாக நெக்ஸ்ட் மந்த் வந்துருமான்னு கேட்டால் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். ஏன்னா ஜூனில் எக்ஸாமு அப்பீலேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட 4 மாதம் கழிச்சு தான் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 4 மாதத்தில் வந்து வெளியிடக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்கக்கூடிய டைம் தான். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து 1.5 மாதம் 2 மாதத்தில் கூட நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் மேக்ஸிமம் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம ஒரு ஃபார்ம் கூட கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். உங்களுடைய கேட்டகரி, உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு டென்டேட்டிவாக கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் நம்ம அது சம்மந்தமாக எந்த அப்டேட்டும் கொடுக்கல. காரணம் வந்து எக்ஸாக்டாக நம்மளால் வந்து துல்லியமாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இருக்கிற டேட்டா வச்சு அவ்வளோ எக்ஸாக்டாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அதிகமாகிற மாதிரி வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதை சொல்லும்போது நிறைய பேர் கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆயிருவீங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் இருந்தாலும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கனால இந்த ஒரு வீடியோவில் ஒரு ஆவரேஜாக ஒரு டென்டேட்டிவாக ஒரு கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதை வந்து உங்களுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின் சொல்கிறேன். நான் வந்து அந்த ஸ்பெஷல் கேட்டகரி டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் அது வந்து நான் சொல்லலை. அது வந்து நீங்களே கொஞ்சம் மைனஸில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் அசம்ஷன் பண்ணிக்கோங்க. நார்மல் கேட்டகரி, அதாவது கம்யூனிட்டி கேட்டகரிக்கு மட்டும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிக்கு மட்டும் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் எப்படி என்ன ஏது அப்படின்னா அதுக்கு ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் எப்பயுமே ஜென்ரலாக வந்துட்டு குறையலாம். ஏன்னா அதுக்குன்னு நமக்கு தனியான ஒரு, அதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு அதுக்கான ஃபிசிக்கல் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறத விட வந்து குறையும். சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஒரு கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் சொல்கிறேன். அதை பொறுத்து நீங்கள் வந்து ஐடியா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிசி, எம்பிசிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 171 ப்ளஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு +or-2 வந்து வச்சுக்கோங்க. ஒரு 169லேருந்து 163 வரைக்கும் வந்து போகலாம். எதுக்கு? பிசி, எம்பிசி கேட்டகரிக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு எஸ்சி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 167 வந்து வச்சுக்கோங்க. 167 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃபாக வந்து இருக்கலாம். ஒரு 165லேருந்து 169 வரைக்கும் வந்து உங்களுக்கு எஸ்சி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 165, சரிங்களா, ஒரு 163லேருந்து 167 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து போகலாம். அதே மாதிரி வந்துட்டு பிசிஎம் கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 163 வந்து வச்சுக்கலாம். ஒரு 161லேருந்து 165 வரைக்கும் வந்து பிசிஎம் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 162, சரிங்களா, ஒரு 160லேருந்து 164 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலாம். சரிங்களா? நான் சொன்னது எல்லாமே +or-2 வந்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன நம்பர் இல்லாமல் +2 வரைக்கும் போகலாம், -2 சில நேரங்களில் +3 வரைக்குமே கூட போகலாம், -3 வரைக்கும் போகலாம். ஆனால் ஆவரேஜாக ஒரு +2 -2 வந்து வச்சுக்கோங்க நான் சொன்ன நம்பரில் இருந்து. சரிங்களா? ஸோ இதில் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து குறையும். சரிங்களா? ஸோ இன்னொரு டைம் சொல்லிடுறேன். பிசி, எம்பிசிக்கு பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசிக்கு வந்து 171, அதே மாதிரி வந்துட்டு எஸ்சிக்கு வந்துட்டு 167, எஸ்சிஏக்கு வந்து 165, அதேமாதிரி பிசிஎம்க்கு வந்து 163, எஸ்டிக்கு வந்து 162. சரிங்களா? ஸோ இதிலேருந்து +or-2 வந்து வச்சுக்கோங்க. ஸோ 3 வரைக்கும் போகலாம். ஆனால் +or-2 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே கட் ஆஃப் வந்து இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 1000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து குறையலாம். சரிங்களா? இல்லை வேறு சில எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் வரைக்குமே கூட உங்களுக்கு குறையலாம். ஸோ இது உங்களுடைய கேட்டகரிலாம் பொறுத்து இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு 2000 3000 வேகன்சிலாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை பொறுத்து நமக்கு கட் ஆஃப் வந்து குறையலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த கிடைச்ச டேட்டாலாம் பார்க்கும்போது என்னென்னா கொஞ்சம் நிறைய பேர் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க தான் வந்து ஃபில் பண்ணாங்களா அல்லது நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கட் ஆஃப் நீங்கள் நார்மலாக நினைக்கிறத விடவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஒரு 167 எடுத்திருக்கேன் நான், பிசி கேட்டகரி எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேணாம். கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் இதாகவே வச்சுக்கோங்க. சரிங்களா? லோவாகவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற நார்மலாக நினச்சிட்டு இருக்க ஒரு கட் ஆஃபை விட கொஞ்சம் அதிகமாக வரலாங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச டேட்டாலாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதனால் நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களில் மேக்ஸிமம் +2ல் வரலாம். இப்போ நான் சொன்னேன் 161 பிசி, எம்பிசி கேட்டகரிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் 163க்கு மேலே கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஐடியா வச்சுக்கோங்க. ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருந்து கிடைக்கலனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் அதெல்லாமே சொல்கிறேன். அதே மாதிரி தான் மற்ற டைபிஸ்ட், ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் எப்படி, பிஎஸ்டிஎம் எப்படி, பிஎஸ்டிஎம் வந்து குரூப் 4ல பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறதில்ல. சரிங்களா? அதே மாதிரி டைபிஸ்ட், ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு எப்படின்னா இதுக்கு முன்னாடி இயரில் வந்து எந்த அளவுக்கு கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த மாறுபாடுகள் இருக்கும். பிசிஎம்பிசிக்கு ஓரளவுக்கு குறையும், ஒரு 4-5 கொஸ்டின் குறையுது அப்படின்னா வந்துட்டு எஸ்டி கேட்டகரிக்கு, எஸ்சிஏ கேட்டகரிக்கு வேறு மாதிரி அதிக அளவில் குறையும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு வேறு மாதிரி குறையும். ஸோ இப்போ நான் ஜென்ரலாக கம்யூனிட்டி கேட்டகரி
கேட்டகரிக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். அதை வச்சு ஒரு ஐடியா இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் வரும்போது நம்ம இன்னும் 1 மந்த்தில் ரிசல்ட் வரும்போது அதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி யாரும் வந்து குரூப் 4 எனக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிரும், நான் நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கு படிக்கல அப்படின்னு யாருமே இருந்துட வேணாம். தயவு செஞ்சு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அதுக்கு ப்ராப்பராக உங்களுடைய உங்களுடைய இன்புட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் போயிட்டு ஜாப் வாங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா தான், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கான போஸ்டிங்கில் போய் உட்காந்திங்கன்னா தான் நிரந்தரம். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் படிக்கிறது எங்கேயுமே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக கிடைச்சிரும்னு நினச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் 2 இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் வருது, நீங்கள் எழுதக்கூடிய உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி தகுந்த எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. மெயினாக நமக்கு வரக்கூடியது குரூப் 2 தான். சரிங்களா? குரூப் 2க்கு ஏன்னா நிறைய பேர் குரூப் 4 கிடைச்சிரும்னு அந்த ஒரு அசால்ட்டில் நிறைய பேர் குரூப் 2க்கு குரூப் 4க்கு கிடைச்சிரும் அப்படின்னு அசால்ட்டில் குரூப் 2க்கு படிக்காமல் இருக்கிறது பார்க்க முடியுது. அந்த மாதிரி இருக்காதீங்க. குரூப் 2க்கும் நல்லா அட்டெம்ப்டாக கொடுங்க. பிலிம்ஸை கிளியர் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் என்னவோ வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு குரூப் 4 ரிசல்ட் வந்துடும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கட் ஆஃப், அதை பற்றி ஒரு ஓவர்வியூ அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.